ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் வந்து சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். இது ஒரு 2.5 or 3 inches கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண ஒரு 6 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே கட் பண்ணிட்டேன். இதை வச்சு நம்ம எப்படி ஃப்ளவர் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு 2 ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் வந்து கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு நம்ம இப்படி இங்கேருந்து இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்ட் எல்லா ரிப்பனுமே வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும். இந்த ரிப்பனுக்கு அடுத்து இந்த ரிப்பன் கரெக்டாக வச்சு தான் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இந்த ரிப்பனுக்கு நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த கார்னர்லேருந்து நான் இந்த கார்னருக்கு போகிறேன். நம்ம எப்போவுமே ஸ்டிச்சஸை இந்த ரிப்பனுக்கு மேலே முடிக்காமல் கீழே போய் முடித்தா தான் நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். மூணு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை ஸ்டிச் பண்ணலாம். இதில் ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஷைனிங்காகவும் ஒரு சைடு கொஞ்சம் சொரசொரப்பாகவும் இருக்கும். அதை உள் சைடு வச்சு மடிச்சுட்டு ஷைனிங்காக இருக்க சைடை தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நாலு ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். நாருமே ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். இது மேலே சைடு கொஞ்சம் ஃபோல்டிங்கில் இருக்கும், கீழே ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். இந்த ஓப்பனில் இருக்கிறத நம்ம வந்து இந்த ஸ்டிச் பண்ணதுக்கு கீழே இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து கேண்டில்லையோ இல்லை மேட்ச் பாக்ஸில் வச்சோ நீங்கள் வந்து அதை நெருப்பில் காட்டிக்கோங்க, மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணி நீங்கள் இதை மெல்ட் பண்ணுங்கள். நான் பண்ணலை, குழந்த இருக்கான், அவன் வந்து அவனும் வருவான், அதுக்காக நான் வந்து மெல்ட் பண்ணல. அது அப்படியே ஸ்டிச்சஸ் முடிஞ்சு நீங்கள் கட் பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வந்து வந்துடும். பாருங்கள், ஃப்ளவர் வந்துருச்சு. இதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த ஃப்ளவர் நான் ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம லாஸ்ட்டில் முடித்த ஃப்ளவரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஃப்ளவரும் ஸ்டிச் பண்ணி நான் முடிச்சிருக்கேன். இதை நம்ம வந்து குழந்தையோட டிக்டாக் கிளிப்பில் ஹெட்பேண்டில் வைக்கும்போது நமக்கு இது அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு வீடியோவில் அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், என்னென்ன மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறத. இப்போ இதை வந்து நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி சென்டரில் ஏதாவது ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்தா இந்த ஃப்ளவர் வந்து நமக்கு முடிஞ்சுது. பாருங்கன்னா, இதை வச்சு ஸ்டிச் பண்ணி ஒரு ஒயிட் ஃப்ளவர், ஒரு ஃப்ளவர் சம்மிக்கு ஒரு 4 mm பீட் கொடுத்துருக்கேன். 4 mm பீடை எடுத்துகிட்டு நான் ஃப்ளவர் சம்மிக்குள்ளே ரிட்டன் ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம ஸ்டிச் வந்து ஸ்டிஃபாக இருக்கும், இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும். இன்னொரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் முடிஞ்சுது. நம்ம இதிலே இன்னொரு ஃப்ளவர் எப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், நான் சர்க்கிள் ஷேப்பில் நான் ஒரு கிளாத் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஷைனிங் கிளாத்து, சாட்டன் கிளாத் எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணி இதில் ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இந்த சுற்றி கார்னரில் மட்டுமே நம்ம இந்த ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். ரவுண்ட் ஷேப் கட் பண்ண பாருங்கள், அந்த கார்னரில் மட்டும் ஸ்டிச்சஸ் கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வந்து அழகாக இன்னும் தெரியும். ரொம்ப தூரமாக ஸ்டிச்சஸ் கொடுக்காதீங்க. பாருங்கள், நான் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணது நமக்கு ஃப்ளவர் இப்படி தான் சுருங்கியிருக்கும். இப்போ நம்ம இழுத்து பிடிக்கும்போது இப்போ இது பேக் சைடில் நம்ம இப்படி இது விரித்து வச்சோன்னா இது ஒரு ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ இதை நம்ம நல்லா டைட்டாக இழுத்துட்டோம். இப்போ நம்ம சர்க்கிள் மாதிரி கிளாத் கட் பண்ணோம். அந்த சர்க்கிளை சுற்றி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு வந்து பிடிச்சி இழுக்கும் போது இப்படி தான் சுருங்கி நமக்கு இந்த ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ இது நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இது மேலே ஏதாவது ஃப்ளவர் கொடுக்கும்போது நமக்கு இது இன்னும் அழகாக தெரியும் பாருங்கள். இது நம்ம ஹெட் பேண்டு, கிளிப்பு, டிக்டாக் கிளிப்லலாம் நம்ம வைக்கும்போது இது நமக்கு அழகாக இருக்கும் பாருங்கள். இதை கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு ஒயிட் ஃப்ளவர், ஒரு சம்கி கொடுத்துக்கலாம். சம்கி கொடுத்துட்டு ஒரு 3 mm 4 mm பீட் கொடுக்கலாம். பாருங்கள், இது ரெண்டும் முடிச்சுது. இது ரெண்டுமே நான் உங்களுக்கு ஒரே கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது பார்க்க குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கிளிப்லலாம் வைக்கும்போது அழகாக இருக்கும். நான் கிளிப்பில் எப்படி அட்டாச் பண்ணுறது, ஹெட் பேண்ட்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் தனி வீடியோவில் சொல்லித்தரேன். இது ரெண்டும் ஃபினிஷ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். See you in next video.